ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எங்கள்ட மத்தியான சமையல் தான். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சமையல் சமைக்கிற பெரிய சமையல் ஆர்டர் இன்னும் இருக்குது நண்பர்களே. ஆனால் இன்றைக்கு இல்லை, அதுக்கு டைம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட விட்டு மத்திய சமையல் என்ன தம்பி, மதிய சாப்பாடு இன்றைக்கு அப்படியே சமைச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போக தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இறால் பிரட்டல், அதுக்கு பிறகு முருங்கைக்காய் வர, திரளி மீன் பொரியல், என்னென்னமோலாம் செய்ய போகிறோம் நண்பர்களே. வாங்க செய்யலாம், சரியா? செஞ்சு ஸோ என்ன 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 வாங்க வருவார். அவருக்கு அதெல்லாம் இல்லாது நண்பர்களே. முருங்கைக்கீரை சாப்பிட இல்லாது, வெள்ளாரை சாப்பிட இல்லாது, மற்றது லொட்டு லொசுக்கண்டா சாப்பிட இல்லை. அதெல்லாம் சாப்பிடணும். முருங்கைக்கீரை சாப்பிட்டா தான் தலைமுடி வளரும். வேறு என்ன, கண்ணுக்கு நல்லா அடிச்சு விட்றதான். அப்படியெல்லாம் நல்லா நல்லா சாப்பிடு, சரியா? இப்போ வாங்க நண்பர்களே சமைக்கலாம். அதை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கிட்ட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமாக அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க சமைக்கலாம். நல்ல வெயில் அடிக்குதான், நான் மழை வரும். நேற்றிடவும் நல்ல மழை நண்பர்களே. இந்த வெயிலுக்கு பின்னேரம் மழை இருக்குது. வாங்க முழுக்க போய் அரிசியை போட்டு வருவோம். வச்சுட்டே போன் நான் பாருங்க, உள்ள நல்லா கொதிச்சிட்டிங்க. பொங்கலன்னு பொங்குது. இப்போ நான் அரிசியை கழுவி எடுத்துக்கொண்டு வருவோம். புத்தரிசி தான் போட இருக்கு. நான் இனி போட்டால் லேட் ஆயிரும், அதெல்லாம் சம்ப அரிசியை போடுவோம். உள்ள கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்கிறேன். இப்போ கலந்து விடுவோம். இப்போ சோறு அவியட்டும். இந்த அடுப்பில் இறால் பிரட்டலை வைப்பேன். சட்டி சூடாட்டுக்கு. இதில் வந்து பாருங்கள், இது வந்து சின்ன வாக்கு மீன் சொதி வைக்க போகிறேன். கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 வெள்ளைப்பூடு, இதோட வந்து கருவேப்பிலை ஒரு கொஞ்சம், அதுக்கு பிறகு வெந்தயம், இதோட தேங்காய் பால் 2 ஆம்பால் 3 ஆம்பால், முதலாம்பால், புளி சேர்ப்பேன். புளி சேர்க்கிறேன். இங்கெல்லாம் சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்பேன். எண்ணெய் சூடாட்டும். மஞ்சள் தூள், இனி தான் அடுப்பில் வைப்பேன். இதில் சொதி கொதிக்கட்டுக்கு. இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம், இதோட கொஞ்சமாக சின்ன சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், இது நல்லா வதங்கட்டுக்கும். கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். அதில் வெங்காயம் வதங்குறதுக்கு உள்ளியை இடித்து எடுப்பேன். உள்ளி வந்து மிக்சியில் அரைச்சி போடுறத விட இடித்து போடைக்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்படியே வதங்கி கடிபடைக்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இனி வந்து இங்கால உள்ளியை இடித்து வச்சுருக்குறேன், பார்த்தீங்களா? இப்போ உள்ளியை சேர்ப்பேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இது கொஞ்சம் பச்சை வாசம் போய் வதங்கட்டுக்கும். இனி தக்காளி பழம் சேர்ப்பேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பழம் நல்லா வதங்கி வருது. இனி வந்து இறாலை துப்புரவாக்கி கழுவி வச்சுக்கேன். இறாலை சேர்ப்பேன். இதோட உப்பு சேர்ப்பேன். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இறால் அவிஞ்சு வாரத்துக்கு இறால்லையே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். கலந்து விடுவோம். மூடி விடுவோம், அவியட்டும். பால் சொதி வந்து இந்த மாதிரி நுரகட்டி வரைக்கே கலந்து விடணும். இல்லாட்டிக்கு திரஞ்சிடும். இப்படி திலாவி விடணும். அப்போ அது நல்லா கணக்காக வரும், பார்த்தீங்களா? இல்லாட்டிக்கு அந்த தேங்காய் பால் திரஞ்சிடும். நீங்கள் 2ஆம் பாலை விட்டுட்டு கொதிச்சு கொண்டு வரைக்கும் 1ஆம் பாலை விடலாம். நான் எல்லாத்தையும் ஒன்றா விட்டே வச்சுக்குவேன். இப்போ கொதிக்கட்டும். இப்போ சொதி கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். பால் சொதி, இந்த சொதி வந்து எங்களோட ஐயாவுக்கு நல்லா பிடிக்கும். முந்தி எங்களோட அத்தை தான் சாப்பாடு கொடுத்து விடுவான் நண்பர்களே எங்களுக்கு, எனக்கு, அம்மம்மாவுக்கு, ஐயாவுக்கு. எங்களோட மாமா அத்தை அப்பேக வந்து எங்களோட ஐயா குழம்பு சாப்பிட மாட்டார், இந்த சொதி தான் சாப்பிடுவார்.
நல்லா இருக்கு. சொதியும் மரக்கறி தருவாத்து. மரக்கறி, சொதி, குழம்பு அவை சமைக்கிற எல்லாமே தந்து விடுவாங்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மத்தியானத்தில். அம்மா ஸ்கூலால் வந்து சைக்கிள் எடுத்துக்கொண்டு போய் அந்த கூடையில் வேண்டி கொண்டு வருவேன். அத்தை எல்லாம் போட்டு தருவா. இப்போ நான் வரமாட்டோம், அம்மா ஐயா மிரிப்பினோம், அதில் நாங்கள் போட்டு சாப்பிடுவோம். அப்போ ஐயா சொதி தான் கூட சாப்பிடுவார், குழம்பு சாப்பிட மாட்டார். வயசானால் தானே, அவருக்கு சொதி தான் பிடிக்கும். உனக்கும் சொதி பிடிக்குமா? அவனுக்கு பிடிக்காது சொதி என்ன? வெந்தய குழம்பு தான் பிடிக்கும். வெந்தய குழம்பு இல்லாட்டிக்கு ஏதாவது சட்னி வச்சு கொடுங்க, விதம் விதமாக சட்னி கிட்டினி, அதான் அவருக்கு பிடிக்கும். வெந்தய குழம்போட தோசை சொதி நல்லா இருக்கும் மேடா. பால் சொதி நல்லா இருக்கும், இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும், புட்டுக்கு நல்லா இருக்கும். இந்த பால் சொதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கூட காய்ச்சல் வந்தாக்கள், வருத்தக்காரர், வயசானாக்கள் எல்லாம் கூடுதலாக இதுதான் சாப்பிட்றது. கொதிக்கட்டு. இப்போ பார்த்தீங்களா சொதி ரெடி ஆயிட்டு. சொதி வச்சா பக்கத்துலேயே நிற்கணும் நண்பர்களே. ஏன்னு சொல்லுங்க, திலாவி கொண்டு இருக்கணும் திரிய விடாமல். அதால் தான் இப்போ நாங்கள் சொதியை இறக்குவோம். பாருங்கள் மண் சட்டிக்கு எப்படி கொதிச்சு கொண்டு இருக்கு. இதில் வந்து முருங்கைக்கீரை வறுக்க போகிறேன் சூடாட்டுக்கு. இங்கால பாருங்கோ இறாலை பார்த்தீங்களா நல்லா அவிஞ்சிட்டேன். இதுக்கு வந்து குழம்பு தூள் சேர்ப்பேன். கூட அவிஞ்சால் ரப்பர் மாதிரி போயிடும், அதில் கணக்காவி ஒன்று பிட்டாட்டி தான் இன்றைக்கு வைக்க போகிறேன். உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு எங்களோட சோபா சாஸ் கறி பவுடர் நண்பர்களே, நீங்களும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் விட மாட்டீங்க சரியா? இப்போ கலந்து விடுவோம். இருக்கா புளி கொஞ்சம் சேர்ப்பேன். சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். முருங்கைக்கீரை வரைக்கி ஆளுக்கு கொஞ்சமாக தேங்காய் பால். இது வந்து 2 ஆம்பால். இதோட கொஞ்சமாக முதலாம்பால் கலந்து விடுவோம். அப்படியே கொதிச்சு வரட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், இதோட ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இதோட வந்து ஒரு கொஞ்சம் இடித்த உள்ளி, இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இங்கே முருங்கைக்கீரையை சேர்ப்போம். இதோட தேங்காய் பூ கொஞ்சம் நடு தேங்காய் பூவாக கரல் இல்லாமல் சேர்த்துருக்குறேன். மஞ்சள் தூள், இதோட உப்பு. இனி இதை நல்லா கலந்துட வேண்டியா. கரை நேரம் வைக்காமல் இந்த கலர் மாறாமல் டக்குன்னு வறுத்துட்டு வைக்க வேண்டியா. இப்போ பாருங்க முருங்கைக்கீரை ரெடி ஆகிட்டு வர இறக்கிச்சு இந்த இப்படி கலர் மாறாமல் வறுத்தெடுக்கும் பார்த்தீங்களா. இனி மீனை பொரிக்கிறதுக்கு தோசைக்கல்ல வைப்பேன். இங்கே பாருங்க திரளி மீன் எடுத்துருக்கிறேன், இந்த மாதிரி வெட்டி. இதுக்கு வந்து குழம்பு தூள் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். தோசைக்கல் சூடாட்டு. அதுக்கு பிறகு மஞ்சள் தூள், இதோட வந்து உப்பு சேர்ப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இதுக்குள்ள இது எங்களுக்கு தானே ஆக்களுக்கு சாப்பாடுகள் ஓடர்கள் செய்ய க்ளவுஸ் போட்டு தான் செய்யணும். இது எங்களுக்கு தானே அம்மாட கைப்பட்டால் பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாம் சாப்பிடுங்க. என்ன இப்படி வடிவாக இந்த வெட்டு போட்டிருக்கேன்னு பாருங்க, இதுக்கெல்லாம் நல்ல வடிவாக போடுவோம். இப்போ தோசைக்கல்லை சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்பேன். எண்ணெய் சூடாட்டும். குழம்பு பார்த்தீங்களா நல்லா பிட்டாட்டி வந்துட்டு எப்படி இருக்குது தம்பி. இதுக்கு புட்டோடு சாப்பிட எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இல்லை இதுதான் நல்லா இருக்கும். இனி இறக்க வேண்டியதான். நீங்கள் மீனை போடுவோம். அந்த வேறு இருக்கு வேறு ஆட்டமா புட்டோரு தனி சுவை தானேண்டா. பாருங்க 4ஐயும் போட்டுடலாம் இந்த மாதிரி. இல்லைங்களா? ஓகே போட்டாச்சு. இங்கால வந்து குழம்பு ரெடி. இனி இறக்க வேண்டியதான். இதுக்கு மேலே வற்றக்கூடாது தம்பி. இப்படி ஏண்டா கணக்காக இருக்கும் எங்களுக்கு பின்னாடி சாப்பிட இறக்குவோம்.
சுவையான இறால் குழம்பு ரெடி. இனிங்கால மீன் பொரியல் குழம்பு இறக்குவோம். பார்த்தீங்களா, சூப்பராக இறால் குழம்பு ரெடி. முருங்கைக்கீரை வறுவலாக வர ரெடி. முருங்கைக்கீரை வர அங்கால பால் சொதி, இங்கால மீன் பொரியட்டுமா. இப்போ மீனை திருப்பி போடுவோம். இப்போ மற்ற பக்கம் பொரியட்டுக்கும். இப்போ மீன் எடுப்போம். இப்படி ஓடுது பாருங்க நண்பர்களே. இங்கே நானும் இந்த தோசைக்கல் எனக்கு சுடாமல் எடுப்போம் ட்ரை பண்ணுறேன். இது ஒருக்கா திருப்பி போடுவான். இப்போ இதையும் எடுப்போம். இல்லைங்களா, நல்லாவே பொரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இப்போ சமையலெல்லாம் முடிஞ்சு வாங்க சாப்பிடலாம். பார்த்தீங்களா, சோறு சுட சுட சோறு செம்மையாக சுடுவது நண்பர்களே. என்னென்னு தான் சாப்பிட போடுறோம் தெரியா, நான் என்ன பயங்கர சூடு. இது முருங்கைக்கீரை வர. சோறு கொஞ்சமாக இருக்கணும், கறி வகைகள் கூடுதலாக இருக்கணும். அதுக்கு பிறகு மீன் பொரியல். குழம்ப பாருங்க, இறால் குழம்பா விரட்டலா. எப்படி வாங்கோ சாப்பிடலாம். சுடுவது விசிக்கி சாப்பிட வரல. அப்போ ஆறிடு பார்த்தீங்களா, செமையாக சுடுவது. இங்கே மீன் பொரியலை பாருங்க நண்பர்களே. வாவ், எப்படி இருக்குது. இதோடையே முதல் வச்சு இப்படி சாப்பிடலாம். செம்மையாக இருக்குது தெரியுமா. முருங்கைக்கீரை வரையோடையே சாப்பிடலாம் நண்பர்களே, அப்படி இருக்குது மீன் பொரியலும். திரளி மீன் பொரித்து சாப்பிட ஒரு டேஸ்ட் தான் தெரியுமா உங்களுக்கு. என்ன சூடு. என்ன சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க இல்லாதான். சாப்பிடு. எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குது. இங்கே இறால் குழம்பு அதையும் போட்டு பிட்டாட்டி வந்தீங்களா, சுடுவது. அதால் விசிக்கி சாப்பிட்றேன். ஏன்டா உள்ளுக்கு வெளியில் ஃபேன் கொண்டுலாது. இப்படி இறால் குழம்பையும் வச்சு அதுக்கு பிறகு மீன் பொரியலில் ஒரு துண்டு எடுத்து அதையும் இதோட வச்சு எப்படி சாப்பிடணும். சொர்க்கமே தெரியுது தெரியுமா நண்பர்களே, அப்படி ஒரு சுவையா இருக்கும். அதால பாத்தீங்களா, அடிதூள். முருங்கைக்கீரை வர, அதுக்கு பிறகு மீன் பொரியல், இறால் எல்லாத்தையும் வச்சு தான் நண்பர்களே இப்படி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக மீன் வாங்கினா இந்த மாதிரி பொரிச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும்.
வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே. நான் சாப்பிட போகிறேன். என்ன ஒன்று சுடுவுது, சரியாக சுடுவுது. இப்போ உங்களோட கதைச்சிட்டு வச்சுட்டு இப்படி விசிக்கி மழை பிள்ளைன்னு சாப்பிட்றேன். ஏன்னா சூட்டோட சாப்பிட்றதும் ஒரு சுகம் தான் தெரியுமா. செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா, நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டு வரேன்.